श्रीरंगवीर रघुपुंगवेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामगोदं शेषातले चिरपूरितछात्रवृन्दं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रान्तिदत्तदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடையினுடைய பிரணாமங்கள். வேதாந்த தீபத்தில் நாம் இன்னைக்கு ஆனந்தமயாதிகரணம் பார்க்கிறோம். ஆனந்தமயாதிகரணம் அப்படின்றது முதல் அத்தியாயத்தில் முதல் பாகத்தில் 6வது அதிகரணம் ஆனந்தமயாதிகரணம். ஆனந்தமயோபியாசாத் அப்படின்னு தொடங்கக்கூடிய சூத்திரத்தை கொண்ட அதிகரணம். ஆனந்தமயோபியாசாத் விகாரசப்தான் நேति चेन्न प्राचुर्यात् तद्हेतु व्यपदेशाच्च मान्त्रवर्णिकमेव च गीयते नेतरो अनुपपत्तेः वेदव्यपदेशाच्च कामाच्च नानुमानापेक्षा अस्मिन्नस्य च तद्योगं शास्ति அப்படின்னு 8 சூத்திரங்களை கொண்ட அதிகரணம். போன அதிகரணம் ஈக்ஷத்ததிகரணம். ஈக்ஷத்ததிகரணத்திலையும் 8 சூத்திரங்கள். இந்த அதிகரணம் ஆனந்தமயாதிகரணம். ஆனந்தமயாதிகரணத்திலையும் அத்தனை சூத்திரங்கள் இருக்கின்றன. போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சங்கதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போன அதிகரணத்தில் என்ன விசாரம்? சதேவ சௌமியே இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு சச்சப்த வாக்கியமாக இருக்கக்கூடியது எது அப்படிங்கும்போது பிரதானந்தான் அப்படின்னு சொன்னோம். பிரதானந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு அவர் பூர்வபக்ஷி சொன்னார். நாம் என்ன சமாதானம் சொன்னோம்? பிரகிருத்தியானது ஜெகத்காரணமாக ஆகாது. ஏன்னா சேத்தனம் பிரதி காரணத்துவ அபாவாத் அப்படின்னு சொன்னோம். பிரதானம் என்பது அச்சேதனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது சேத்தன பதார்த்தங்களுக்கு காரணமாக ஆகாது என்கின்றபடியினால பிரதானம் சேத்தனாச்சேத்தனமான பதார்த்தங்களை கொண்ட ஜெகத்திற்கு காரணமாக ஆகாது. ரொம்ப அழகாக சொன்னார். பிரதிஜா விரோதாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியத்தை தெரிந்து கொண்டதாக ஆகும். ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜா. காரண பதார்த்தத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய காரிய பதார்த்தங்களை தெரிந்து கொண்டதாக ஆகும். காரணம் பிரகிருத்தியாக இருந்தால் அதனுடைய காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்களை தெரிந்து கொண்டதாக ஆகுமே தவிர இந்த சேத்தன பதார்த்தங்களை தெரிந்து கொண்டதாக ஆகாது அப்படின்னு சொன்னார். ஆகையினால அச்சேதனமாக இருக்கக்கூடிய பிரகிருதி அச்சேதனங்களுக்கு மட்டும்தான் காரணமாக அமையுமே தவிர சேத்தனனுக்கு காரணமாக ஆகாது. மற்றொன்று பிரதானம் ந ஜெகத்காரணம். சேத்தனாதிஷ்டித்வ அபாவாத் அது ஒன்று. இன்னொன்று அச்சேதனத்வாத். உடனே இந்த அதிகாரத்தில் ஒரு அதுக்கு மேலே ஆக்ஷேபமானது ஏற்படும். என்ன ஆக்ஷேபம் அப்படின்னா, சுவாமி நீங்கள் அச்சேதனமாக இருக்கின்றபடியினால பிரகிருத்தியானது சேத்தன பதார்த்தங்களுக்கு காரணமாக அமையாது அப்படின்னு சொன்னீங்க. சரி, விட்டுருங்க. இப்போ நாங்கள் பிரகிருத்தியை பற்றி பேசலாம்.
ஒரு ஜீவன் காரணமாக இருந்துட்டு போகலாமோ இல்லையோ? எதுக்கு பரமாத்மா? எக்கஷ்டித் ஜீவா, யாரோ ஒரு ஜீவன் காரணமாக இருந்துட்டு போகலாமோ இல்லையோ? இப்போ ஜீவனாக இருந்தால் சேத்தன பதார்த்தங்களுக்கும் காரணமாக இருப்பான், அச்சேதன பதார்த்தங்களுக்கும் காரணமாக இருப்பான். அப்படி இருந்துட்டு போகலாமோ இல்லையோ? குதா ஜீவசிய காரணத்துவம் நசங்கச்சதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிரஷ்னம் அதாவது சங்கதி புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. போன அதிகரணத்தில் அச்சேதனம் காரணம்னு சொன்னார். கேளுங்க சுவாமி. சுவாமி இப்போ நம்ம இங்க ஜெகத்காரணம் சொல்றது சிருஷ்டி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாம் சேர்ந்து தான் ஜெகத்காரணம். இப்போ ஜீவன் ஜெகத்காரணமாக ஆகிட்டு போகலாமோ இல்லையோ? அதுக்காக நீங்கள் போய் தேடி பிடிச்சி ஒரு பரமாத்மாவை சொல்லணுமா? வேண்டாமே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபத்தை பண்ணிட்டு இங்கே இந்த அதிகரணத்தை தொடங்குகின்றார். ஆனந்தமயோ பியாசாத் ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப பெரிய அதிகரணம். இதில் தான் அத்வைதிகளுடைய பல கண்டனங்கள் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். பிரம்மகுச்சம் பிரதிஷ்டா இதெல்லாம் இங்கே தான் வருது. தைத்திரியோபனிஷத்துடைய வாக்கியங்கள், அதாவது அந்த முதல் அணுவாக்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடியதான வாக்கியங்கள், பீஷா ஸ்மாத்வா தப்பவதே பீஷோதே திசூரியா, அதுக்கு பின்னாடி வரக்கூடியதான சைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இங்கே தான் வாக்கியத்தெல்லாம் விசாரம் பண்ணுறார். அத்வைதிகள்லாம் ரொம்ப கண்டிக்கக்கூடிய பிரகரணம். அவர்களுடைய ஆனந்த சப்தத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாத்தையும் கண்டித்து இந்த பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யத்தில் ரொம்ப விசாரம் பண்ணுறார். ரொம்ப பெரிய அதிகரணம், கஷ்டமான அதிகரணமும் கூட இந்த அதிகரணம். வேதாந்த தீபத்திலையும் வேதாந்த சாரத்திலையும் பாஷ்யக்காரர் எவ்வளவு சுலபமாக சாதிக்க முடியுமோ அவ்வளவு சுலபமாக சாதித்திருக்கிறார் இந்த இடத்துல. அதில் முதல் சூத்திரம் ஆனந்தமயோபியாசாத், இது சித்தாந்த சூத்திரம். பூர்வபக்ஷ உட்சூத்திரம் இப்படி வச்சுக்கணும். பூர்வபக்ஷத்தை அடக்கிய சித்தாந்த சூத்திரம் இது. முதல்ல அதிகரண ஆரம்பத்தில் ஒரு சாமானிய பூர்வபக்ஷமானது கேட்பார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏன் ஜீவன் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சாமானியமான ஒரு பிரச்சனத்தை கேட்டு அதிகரணத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனந்தமயோபியாசாத் அப்படி. அதற்கு பிறகு மேலும் மேலும் விகார சப்தான் நேதிச்சேன்ன பிராச்சுரியாத் அப்படின்னு ஒவ்வொரு சூத்திரத்திலையும் தனித்தனியாக பூர்வபக்ஷம் பண்ணிட்டு அதுக்கு மேலே சித்தாந்தங்களை சூத்திரக்காரன் ரொம்ப அழகாக அனுகிரகிக்கிறார் இந்த இடத்துல. தைத்தரியக்கே பங்கி பாருங்கள். தைத்தரியக்கே தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா இதி பிரகிருத்திய தஸ்மாத் வா ஏதஸ்மாத் விஜ்ஞானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயः இत्यत्र ஜகத்காரணतया அவகத ஆனந்தமயः கிம் பிரத்யேகாத்மா உத பரமாத்மா இது சம்சயः. தைத்திரியோபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த பிரகரணம் பூர்த்தியாக ஜகத்காரணத்தை பற்றி சொல்லக்கூடியதான வாக்கியம் உங்களுக்கு தெரியும். தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதயः ஓஷதிभ्यो அன்னம் அப்படின்னு வரிசைய கிரமமாக அந்த பிரகரணம் போயிட்டுருக்கு. அதாவது அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து, அந்த பரமாத்மான்னு இல்லை, சாதாரணமாக ஒருவனிடத்திலிருந்து அவனிடத்திலிருந்து ஆகாசம் உண்டானது, ஆகாசத்திலிருந்து வாயு உண்டானது, வாயுவிடத்திலிருந்து தேஜஸ் உண்டானது, தேஜஸிடத்திலிருந்து அப்பு உண்டானது, அப்பினிடத்திலிருந்து பிருத்திவி உண்டானது, பிருத்திவினிடத்திலிருந்து பிருத்திவியாம் ஓஷதையா ஓஷதிகள் உண்டாச்சு, ஓஷதிभ्यो அன்னம் ஓஷதிகளிடத்திலிருந்து அன்னமும் உண்டாச்சு. இப்படியெல்லாம் பிரகரணம் இருக்குது. சுஜாதா சொல்லுங்க. பஞ்சீகரணத்தை வச்சு வருதா சுவாமி? ஆமாம், சிருஷ்டி பஞ்சீகரணம் இல்லை, சிருஷ்டி. பஞ்சீகரணத்துக்கும் இந்த வாக்கியம்தான் உதாரணம். சிருஷ்டி, அவ்வளோ. சிருஷ்டி பிரகரணத்தை காண்பிக்கிறார். அதில் பஞ்சீகரணம் எப்படி சொல்லணும் நம்ம அப்படின்னா, அதாவது ஆகாசத்திலிருந்து, அதாவது பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள், அதில் ஆகாசத்திலிருந்து இல்லை, தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதஹான்ற இடத்துல
அவனிடத்திலிருந்து சப்த தன்மாத்திரம், சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரத்திலிருந்து தேஜஸ், தேஜஸிலிருந்து ரச தன்மாத்திரம், ரச தன்மாத்திரத்திலிருந்து அப்பு, அப்புலேருந்து கந்த தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரத்திலிருந்து பிருத்திவி. இப்படி ஒரு சிருஷ்டி பிரகரணத்தை சொல்லி இது பிரகரணத்தில் வரிசையாக பஞ்சீகரணங்கள்லாம் இதில் உதாகரிக்கிறார். பின்னாடி வரக்கூடிய வாக்கியங்களை வைத்துக்கொண்டு வியாக்கியான கர்த்தாக்கள் இதை பஞ்சீகரணங்கள்லாம் சொல்கிறார் இந்த இடத்துல. சரி, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் விஜானமயாத் அப்படின்னு வாக்கியம். இப்போது விஜானமயமாக இருக்கக்கூடியதான ஒருவன் அவனிடத்திலிருந்து உண்டாகின்றான். அதாவது ஞானவான், ஞானத்துடன் கூடியதான ஒருவன் அப்படின்னு. அது யாருன்னா அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா. இப்போது இந்த விஞ்ஞானமயனை காட்டிலும் ஒரு அத்தியந்தம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா யாரோ அவன்தான் ஆனந்தமயன். அப்போது அந்த ஆனந்தமயன் ஜகத்காரணபூதன் அப்படின்னு இருக்கு. அந்த ஜகத்காரணத்தையா அவகத ஆனந்தமயா, அந்த ஜகத்காரணமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அந்த ஆனந்தமயன், ஜகத்காரணபூதனாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த ஆனந்தமயன் கிம் பிரத்யேகாத்மா, அவன் பிரத்யேகாத்மாவா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். கிம் பிரத்யேகாத்மா அப்படின்னா பிரத்யேகாத்மானா ஜீவாத்மான்னு அர்த்தம். பரமாத்மா பிரத்யேகாத்மாவா அல்லது பரமாத்மாவா என்று ஒரு சந்தேகமானது இந்த இடத்துல எழுகிறது. किं प्रत्यगात्मा उत परमात्मा इति संशयः. प्रत्यगात्मेति पूर्वपक्षः. प्रत्यगात्मा தான். ஏன்னா போன அதிகரணத்தில் நீங்கள் சாதித்த சித்தாந்தத்தை கொண்டு பார்க்கும் பொழுது பிரத்யேகாத்மா தான் இந்த இடத்துல ஜகத்காரணபூதனாக சொல்லப்பட்ட ஆனந்தமயா என்பதற்கு அர்த்தம் என்பது சித்தமாகிறது. பூர்வபக்ஷியோட ஒரு அபிப்பிராயம். எப்படி குதஹா, எப்படி சொல்கிறீங்க? तस्यैषेव शारीर आत्मा इति आनंदमयस्य शारीरत्वश्रवणात् शारीरः हि शरीर संबंधी स च प्रत्यगात्मैव तस्य चेतनत्वेन दीक्षापूर्विका सृष्टिः उपपद्यते इति. சரி சுவாமி, பக்கத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தஸ்யைஷேவ ஷாரீர ஆத்மா அப்படின்னு இருக்குது. அவன் அந்த ஆனந்தமயனாக சொல்லப்பட்டவன் ஷரீரத்தை உடையவன். ஷாரீரஹா அப்படின்னா ஷரீரத்தை உடையவன். ஷரீரம் அஸ்மின் அஸ்தி இதி ஷாரீரஹா இப்படி கூட சொல்லக்கூடாது. ஷரீர சம்பந்தின்னு அர்த்தம். ஏன்னா ஷரீரம் அஸ்மின் அஸ்தி இதி ஷாரீரஹான்னு ஷரீரிவான் ஷரீரி அப்படி தான் அர்த்தம் வரும். அதாவது பத்துப்புல வச்சு தான் சொல்லணும். அதாவது ஷரீர சம்பந்தி ஷாரீரஹா இவ்வளோ தான் அர்த்தம் இருக்கும். ஷரீர சம்பந்தி ஷாரீரஹா. இப்போது ஷரீரத்தோடு சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தஸ்யேஷேவ ஷாரீர ஆத்மா அப்படின்னு இருக்கிறபடினால அந்த ஆனந்தமயனாக சொல்லப்பட்டவன் ஷரீர சம்பந்தத்தை உடையவன் அப்படின்னு இருக்கு. ஸ்பஷ்டம் பரமாத்மாவுக்கு ஷரீர சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஸ்பஷ்டம். இதுக்கப்புறம் நீங்கள் சித்தாந்தத்தில் திவ்யமங்கல விக்கிரகம்லாம் சாதிக்க போகிறீங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். முதலெடுத்தவுடனே பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது. ஏன்னா பஷ்யத்தி அசக்ஷுகு சஸ்ருணோத்தி அகர்ணா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்குது. நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்தியதே நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருட்சதே அப்படின்ற வாக்கியங்கள்லாம் கொண்டு பார்க்கும்போது அவனுக்கு சரீரம் கிடையாது அப்படின்றது ஸ்பஷ்டமாக இருக்குது. இதை வச்சுட்டு பூர்வபக்ஷம் பண்ணுறார். ஆனந்தமயசிய ஷாரீரத்துவ ஸ்ரவணாத் ஷாரீரோகி ஷரீர சம்பந்தி. ஷாரீர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஷரீர சம்பந்தி என்பதாக அர்த்தம். ஷரீர சம்பந்தி ஷாரீரஹா அப்படின்னு அர்த்தம். சச்ச பிரத்யேகாத்மைவ
லோகத்தில் பிரத்யேகாத்மாவுக்குத்தானே சரீர சம்பந்தம் இருக்குன்னு தெரிகிறது. பிரத்யேகாத்மனா சரீர சம்பந்தம் இருக்கு. பிரத்யேகாத்மாவுக்கு தானே சரீர சம்பந்தம். தஸ்ய சேதனத்வேன ஈக்ஷா பூர்விகாச்ச சிருஷ்டி உபபத்தியதே. இப்போ இந்த ஆனந்தமயன் சரீர சம்பந்தத்தோடு கூடியவன், ஆனந்தமயன் அவன்தான் ஜெகத்காரண பூதன் அப்படின்னு நீங்கள் ஒத்துண்டாதான் அவனுக்கு போன அதிகரணத்தில் சொன்ன ஈக்ஷா பூர்விக சிருஷ்டியும் வரும். தத ஈக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏய. போன அதிகரணத்தில் என்ன சொன்னீங்க? பிரகிருதிக்கு ஐக்ஷத்தை, அச்சேதன பதார்த்தமான அந்த பிரகிருத்தியானது சங்கல்பிக்காது, சேத்தனந்தான் சங்கல்பிக்கணும். அதனால் ஒரு சேத்தனனுக்கு தான் ஈக்ஷா பூர்விகா, அதாவது சங்கல்ப பூர்வகமான சிருஷ்டியானது பொருந்தும் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போது இந்த ஆனந்தமயன், ஜெகத்காரண பூத்தனா சொல்லப்பட்ட ஆனந்தமயன் சரீர சம்பந்தத்தை உடையவன், அவன்தான் ஈக்ஷா பூர்விகா சிருஷ்டியும் அவனுக்கு பொருந்தும், சங்கல்ப பூர்வகமான ஒரு சிருஷ்டியும் அவனுக்கு பொருந்தும். ஆகையினால ஜெகத்காரண பூத்தன் யாருன்னா பிரத்யேகாத்மா தான், பரமாத்மா கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஸ்பஷ்டமாக இருக்கா? பூர்வபக்ஷம் ஸ்பஷ்டமாக இருக்கோ இல்லையோ? மேலே போகலாமோ இல்லையோ? சரி. ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சொல்கிறார் இந்த இடத்துல. சைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதி இத்தியாரப்ய யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் இதி நிரதிஹ்ய தசாசிரஸ்க அபியஸ்யமான ஆனந்தः பிரத்யேகாத்மனः அர்த்தாந்தரபூதஸ்ய பரசைவ பிரம்மணः இதி நிச்சீயते. शारीर आत्मत्वञ्च परमात्मनः एव. तस्मात् वा एतस्मात् आत्मना आकाशः सम्भूतः इति आकाशादि जगत्कारणतया अवगत एव अन्नमयस्य शारीर आत्मेति प्रतीयते. आत्मान्तर अनिर्देशात् श्रुत्यन्तरेषु पृथिव्यक्षरादीनां शारीरत्वं परमात्मनः आत्मत्वञ्च श्रूयते. यस्य पृथिवी शरीरं येष सर्वभूतान्तरात्मा अपरमात्मा दिव्यदेव एको नारायणः इति अन्नमयस्य आत्मैव प्राणमयादिषु तस्यैषैव शारीरात्मा यः पूर्वस्य इति अनुकृष्यते इति प्रत्येगात्मनः विज्ञानमयस्य च स एव शारीरात्मा. आनन्दमये तु तस्यैषैव शारीरात्मा यः पूर्वस्य इति निर्देशः. आनन्दमयस्य अनन्यात्मत्व प्रदर्शनार्थः अतः जगत्कारणतया निर्दिष्ट आनंदमयः परमात्मैवेति அப்படின்னு சித்தாந்தம் சொல்கிறார் இந்த இடத்துல. ஆரம்பத்துலேன்னு பாருங்க, ராத்தாந்தஸ்து, இந்த சித்தாந்தா ராத்தாந்தா இதெல்லாம் ஒரே அர்த்தம்தான். கேளுங்க சுவாமி. இப்போ அவன் வந்து பகவானை விபூன்னு ஏற்றுக்கிறான், எல்லாருமே ஏற்றுக்கிறான். அப்போ விபுவா இருக்கும்போது அவனுக்கு சரீரம் இருக்காம இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சேத்தனுக்கு தான் சிருஷ்டிக்கு அப்புறமா நாமரூபம் இந்த பாமெல்லாம் கிடைக்கிறது. அவனுக்கு எல்லாமே விபுவா இருக்கும்போது அவனுக்கு அந்த லோகமே சரீரன்றது தெரியுது. அதாவது விபுன்னா நல்ல பட்சமா எல்லாருக்குமே தெரியுது. அவனுக்கு இப்ப சரீரம் இல்லாம எப்படி அவனுக்கு பகவானுக்கு சொல்ல முடியும்? இப்போ தேவல் ஒரு குழப்பம் இருக்குது தேவல்கிட்ட. விபு பதார்த்தம் வேற, அதாவது சரீராத்ம பாவம் வேற. தேவரை ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்திக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். சரீராத்ம பாவம்ன்றது நாம் சொல்கிற பிரதான பிரதிதந்திரம் அவர்கள் ஒத்துக்கலை, யாருமே ஒத்துக்கலை. சரீராத்ம பாவத்தை யாருமே ஒத்துக்கலை, நாம் மட்டும்தான் ஒத்துக்கிறோம். அதனால தான் பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். விபுன்றது சர்வத்திர பரவி இருக்கு, சர்வத்திர வியாபித்து இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. சர்வத்திர வியாபிச்சு இருக்கலாம். இப்போ ஆகாசம் சர்வத்திர வியாபிச்சு இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கான்னு எதா இருக்கட்டும் சுவாமி.
எத்யத் இப்படி வச்சு வியாப்தி தேவருக்கு இப்படி வியாப்தி கிரகிக்க முடியுமான்னு சொல்லும். அடி யஹ பதார்த்தா விபு பதார்த்தா சஹா ஆத்ம பதார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பேரா? முடியாது. அப்போது இப்படி வியாப்தி கிரகிச்சா தான் உமக்கு எதெல்லாம் விபுவாக இருக்கோ அதெல்லாம் ஆத்மாவாக இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இப்படி விபுவை இப்படி ஒரு வியாப்தியை கிரகிக்க முடியாது. அப்போது விபு பதார்த்தம் சர்வத்திர வியாபித்து இருக்கக்கூடிய பதார்த்தம், அவ்வளோதான். அது சரீராத்ம பாவமாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை, அது எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இது பூர்வ பட்சத்தில் இது நம்ம சொல்கிறோம், நம்ம ஒத்துக்கிறோம். பூர்வ பட்சத்தில் இதை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவள் வந்து சரீராத்ம பாவமாக ஒத்துக்கலை. அதாவது எல்லா பதார்த்தங்களையும் பிரம்மாத்மகமாக அவள் ஒத்துக்கலை. ஆமாம் ஆமாம், அவள் பிரம்மாத்மகமாக எல்லாத்தையும் ஒத்துக்கலை. அவர் விபுவாக இருந்தாலும் பிரம்மாத்மகத்துவம் பொருந்தாது எல்லா பதார்த்தத்துக்கும். சரியா? ஆகையினால சரீரம் அவளை பொறுத்த பரியந்தம் இது பிராகிருத்தமான சரீரத்தை மனசில் வச்சுட்டு தான் அவள் பூர்வபட்சமே பண்ணுறான். இது அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகத்துக்குள்ளே போல அவளுக்கு இது தேவையும் இல்லை. ஏன்னா இது இந்த அதிகரணத்தினுடைய சாமானிய பூர்வபக்ஷியும் வந்து சாங்கியந்தான் சாமானியமாக பூர்வபக்ஷமே பண்ணுறாரு. இதை இப்போ அதுக்கு மேலே தான் அத்வைத்திகள் உள்ள நுழையிறான். சாமானிய பூர்வபக்ஷத்தை பார்த்தாலும் அவன் ஒன்று பிரகிருத்தியை ஒத்துக்கிறான், இன்னொன்று ஜீவனை ஒத்துந்துருக்கான். பிரகிருதி கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவன் ஜீவனுக்கு போயிடுறான். சரி சுவாமி, பிரகிருதி காரணம் கிடையாது, ஏன் ஜீவன் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கேட்குறான். அவன் ரெண்டு ஒத்துன்னு இருக்கான், ஒன்று பிரகிருதி, இன்னொன்று ஜீவன். பிரகிருதி காரணமாக அமையாது, அச்சேதனத்வாத். சரி சுவாமி, ஜீவன் காரணமாக அமையட்டும், சேத்தனத்வாத் அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் ஜீவனுக்கு சரீரம் உண்டு, ஈஸ்வரனுக்கு சரீரம் பொருந்தாது. உங்கள் உபனிஷத் வாக்கியமே இருக்குது. உங்கள் உபனிஷத் வாக்கியங்களே ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லைன்னு வரக்கூடிய சொல்லக்கூடிய வாக்கியங்களை எடுத்துக்கிறான். அதாவது நாம் அப்புறம்தான் சொல்ல போகிறோம், அது கர்மகிருத்தமான சரீரம் கிடையாது. சுஜாதா சொல்லுங்க. கர்மகிருத்தமான சரீரம் கிடையாது, அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகத்தை நாங்கள் ஒத்துண்டிருக்கோம்னு அப்புறமா சொல்ல போகிறோம். அதெல்லாம் அது நம்ம சித்தாந்தத்தில் ஆட் பண்ணக்கூடிய பாயிண்ட், அது வாதம் இல்லையே. அவனுடைய பிரதான வாதம் என்னது? அச்சேதனம் பிரகிருதி ஜகத்துக்கு காரணமாக அமையாது, ஏன்னா சேத்தனம் பிரதி காரணத்துவ அபாவாத். அச்சேதனமான பிரகிருதி காரணமாக அமையாது, ஏன்னா சேத்தனத்தை குறித்து காரணமாக இல்லாதபடியினால அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். அவன் அதுக்கு எதிர்கேள்வி வச்சான். அதற்கு பதில் சொல்கிறார் பாஷ்யக்காரர் இங்கே ஆரம்பத்தில். அதுக்கு மேலே வரக்கூடிய சூத்திரங்களில் தான் அதெல்லாம் சாதிக்க போகிறார். ராத்தாந்தஸ்து, இந்த ராத்தாந்தம் அதான் சொல்ல வந்தேன். ராத்தாந்தம் சித்தாந்தம் எல்லாமே ஒன்று தான். சைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதி இத்தியாரப்ய யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்சிய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு தான் இருக்குது. பொதுவாக இந்த வாக்கியங்கள்லாம் ஸ்வரத்தோடு தான் சொல்லணும், ஸ்வரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிறவாலும், அதாவது ஆண்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கும் பொழுது ஸ்வரத்தோடு நீங்கள் வந்து பழகிக்கணும் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம நித்தியம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அதனால் நித்தியம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்காவது பெரியவாளிடத்தில் தெரிஞ்சவாளை பற்றி நான் சொல்லலை. தெரியாதவா இதை நன்னா யாருக்கிட்டையாவது நன்னா கற்றுண்டு எப்போ பிரயோகம் பண்ணாலும் ஸ்வரத்தோடு பிரயோகம் பண்ணணும். அடியனுக்கு வில்லூர் சுவாமி சாதித்த விஷயம் இது. சதசில் ஒரு வாட்டி வில்லூர் சுவாமி அடியனுக்கு சாதித்தார், ரொம்ப சின்ன வயசில். 2002 2003 வில்லூர் சுவாமி எனக்கு இதை சாதித்தார். இந்த மாதிரி ஸ்வரத்தோடு தான் அதுலேருந்து அடியன் கற்றுல. அதுக்கப்புறம் தான் கற்றுட்டு இந்த விஷயங்கள்லாம் எந்த வேத வாக்கியங்கள் தைத்திரியோபனிஷத் வாக்கியங்களாக இருந்தாலும் ஸ்வரபூர்வகமாக அதை விஷய விஜாபனம் பண்ணணும் அப்படின்னு சாதித்தார். சரி, இப்போ நம்ம வாக்கியார்த்தம் பண்ணும்போது சொல்ல போகிறோம். முதல்ல ஸ்வரத்தோடு சொல்லிவிட்டு அப்புறம் வாக்கியார்த்தம் பண்ணும்போது சாதாரணமாக சொல்ல போகிறோம். ஏஷா
ஏஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி அப்படின்னு இருக்கு. இப்போது மீமாம்சா அப்படின்னா மாத்தும் இச்சா மீமாம்சா, அறிந்து கொள்வதற்கு ஆசை. இப்போது ஆனந்தஸ்ய மீமாம்சா, இந்த ஆனந்தத்தினுடைய மீமாம்சாவானது ஏவம் ஏஷா பவதி, இப்படி இருக்கும். உபனிஷத்தே சொல்கிறது. சுவாமி ஆனந்தமயான்னு மேலே இருந்த வாரியாக நீங்கள் பார்க்குறீங்க, ஆனந்தமயா அப்படின்னு இருக்குது. அந்த ஆனந்தமயா அப்படின்றது ஜெகத்காரண பூத்தனாக சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஜீவாத்மா அப்படின்னு மட்டும் பார்க்குறீங்க. அப்படி இல்லை இங்கே விசாரம். அவன் சஹா ஆனந்தமயா கீதிருஷா அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். நாம் பார்க்கல, நாம் ஒன்றும் விசாரம் பண்ணி பார்க்கல. அந்த ஆனந்தமயா கீதிருஷான்றதை நாம் விசாரம் பண்ணலை. அங்கே ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. உபனிஷத்தே அப்படி தான் சொல்கிறது. உபனிஷத்தே ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. சைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதி அப்படி. அதில் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா அப்படி. ஆனந்தமயன் எப்படி இருக்கான், எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்துடன் கூடியவன் அவன் அப்படின்னு பார்த்தால், இப்போ எந்த சொற்களினாலும் அதை விவரிக்க முடியாது. சாதாரணமாக சொற்களினால் விவரிக்க முடியாது. சொற்களினால் விவரிக்க முடியாதவனாக எவன் இருக்கின்றானோ அவன் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு எந்த வார்த்தைகளை கொண்டும் நம்மளால் நிரூபிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் அப்பிராப்பிய மனசாசகா, மனசினாலையும் அவன் கிரகிக்க முடியாது அவனுடைய விஷயத்தை. அப்படிப்பட்டதான ஒரு பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேற்பட்ட ஒரு ஆனந்தம்ன்றதே கிடையவே கிடையாது. ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் பிரம்மணா ஆனந்தா, அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம், இதுக்கு மேற்பட்டதான ஒரு ஆனந்தம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஆனந்தமானது ஜீவனை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்குத்தான் பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது. இது நிரதிசய தசாசிரஸ்க அபியசியமான ஆனந்தா, இப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் பரமாத்மாவுக்குத்தான் பொருந்துமே தவிர ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. நிரதிசய தசாசிரஸ்க ஆபியசியமான, அப்போ அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன், இதற்கு மேற்பட்டதான ஒரு ஆனந்தம் என்பது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை உடையவன். அப்போ கர்ம சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் அப்படின்றது இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமானது இருக்காது. பரமாத்மாவுக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமானது இருக்கும். இது பிரத்யேகாத்மனா அர்த்தாந்தரபூதஸ்ய பரசைவ பிரம்மனா, பிரத்யேகாத்மாவை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மனா ஜீவாத்மனா அர்த்தாந்தரபூதா வேறாக இருக்கக்கூடியதால பரசைவ பிரம்மனா இது நிச்சயத்தை, பரமாத்மாவிற்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. சாரீராத்மத்வஞ்ச பரமாத்மா, இதெல்லாம் ஸ்பஷ்டம் சுவாமி. இதெல்லாம் அந்தர்யாமி பிராமணத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் சாரீராத்மத்துவம், அதாவது எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய தன்மையானது, அதாவது மற்ற பதார்த்தங்கள் சரீரமாக இருக்கும் அப்படின்னும் அந்த பதார்த்தங்களுக்கு அவன் ஆத்மாவாக இருக்கின்றான் என்பதும் இது ஸ்பஷ்டமாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். தெரிஞ்சு தஸ்மாத் பா ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா அப்படின்ற வாக்கியம் தொடக்கமாக ஆகாஷாதி ஜெகத்காரணத்தையே அவகத்தை ஏவ அன்னமயஸ்ய சாரீர ஏவ ஆத்மேதி பிரதீயத்தே. வரிசையாக பாருங்கள், அந்த பிரகரணம் பூர்த்தியாக பதார்த்தங்கள் எல்லா வஸ்துக்களையும் சொல்லி அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தால் பரமாத்மா என்பது ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. இந்த சாரீர தசேஷேவ சாரீர ஆத்மா அப்படின்ற வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் எந்த தொடக்கமானதுன்றதை பார்க்கணும்.
இந்த வாக்கியம் எங்கே தொடக்கமாகுது? தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதாலேருந்து தொடக்கமாகுது. ஆகாஷஸ்ய ஆத்மத்துவம் கஸ்ய சம்பவதி? பரமாத்மனா சம்பவதி. சர்வேஷாம் பதார்த்தானாம் பிரம்மாத்மகத்துவம் ரொம்ப ஸ்பஷ்டமாக பொருந்துகின்றபடியினால அப்போது ஆத்மா யாருன்னா சாட்சாத்து பரமாத்மா தான். ஆத்மாந்திர அனிர்தேஷாத் வேறு ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கான்னா இதெல்லாம் பிரம்மாத்மகம் இதெல்லாம் ஜீவாத்மகம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்குமான்னு எங்கேயாவது உபனிஷத் வாக்கியம் எங்கேயாவது அதை தெரிவிக்கிறதா இல்லையா? இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் ஜீவாத்மகத்துவம் பொருந்தும், இந்த பதார்த்தங்களுக்கு பிரம்மாத்மகத்துவம் பொருந்தும் அப்படின்னு எங்கேயாவது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கா? இந்த மாதிரி இல்லையே. ஆத்மாந்திர அனிர்தேஷாத் வேறு ஒரு ஆத்மத்துவமானது பொருந்தும் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லலையே, நிர்தேசம் பண்ணி காட்டலையே. சரி, ஸ்ருத்தியந்தரேஷு இது தைத்திரியோபனிஷத். அந்தர்யாமி பிராமண வாக்கியங்களை கொண்டு பாருங்கோ. ஸ்ருத்தியந்தரேஷு பிருத்திவி அக்ஷராதீனாம் சரீரத்துவம் பரமாத்மனா ஏவ சரீரத்துவம் பரமாத்மனா ஆத்மத்துவம் ச ஸ்ரூயते. பிருத்திவி அக்ஷராதீனாம் சரீரத்துவம், பிருத்திவி அக்ஷரம் இவைகளுக்கெல்லாம் சரீரத்துவம் பொருந்துறது, பரமாத்மனா ஆத்மத்துவம் பொருந்துறது. அதாவது எஸ்ய பிருத்திவி சரீரம் யோ அவ்யக்தம் சரீரம் எஸ்ய ஆகாஷ சரீரம் இல்லையா? எவனுக்கு பிருத்திவி சரீரமோ எம் பிருத்திவி நவேத எஸ்ய பிருத்திவி சரீரம் யா ஜீவாத்மா விஷயத்துலேயே சொல்லியிருக்கேன். யோ ஆத்மா எஸ்ய ஆத்மா சரீரம். ஒவ்வொரு அந்தர்யாமி பிராமண சுத்தி வாக்கியங்களையும் நாம் பார்க்கும்போது மற்ற பதார்த்தங்களுக்கு சரீரத்துவம் பொருந்தும் அப்படின்னு, அதாவது எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய யோ அவ்யக்தம் சரீரம் எஸ்ய அவ்யக்தம் சரீரம் எஸ்ய அக்ஷரம் சரீரம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் சரீரத்துவம் பொருந்தும் தனித்தனியாக ஆத்மத்துவம் பரமாத்மாவுக்கு பொருந்தும் என்பதாகவும் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. எஸ்ய பிருத்திவி சரீரம் அப்படின்னு வாக்கியம். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபரபாத்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணா. ஏஷா சர்வபூதாந்தராத்மா எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன். அபரபாத்மா பாப சம்பந்தம் இல்லாதவன். திவ்ய தேவ ஏகோ நாராயணா அவன் ஒருவன் தான் நாராயணன். அன்னமயசைவ ஆத்மைவ பிராணமயாதிஷு யார் அன்னமயனாக இருக்கானோ அவன்தான் அப்படியே தொடர்ச்சியாக பிராணமயனாகவும் சொல்லப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல நல்லா பாருங்கோ. இப்போது வஸ்துவுக்கு சரீரத்துவம், சுஜாதா கேளுங்க, வஸ்துவுக்கு சரீரத்துவம். அன்னமயங்கிறதுல என்ன மீனிங்ல சொல்றாரு? அன்னமயன் அப்படின்றதுக்கு இப்போ மயட்டு சப்தத்துடைய அர்த்தத்தை மயகான்றதுக்கு அடுத்த சூத்திரத்தில் சொல்ல போகிறார். மயன்னா அதாவது விகாரத்தில் மயட்டா பிராச்சுரியார்த்தத்தில் மயட்டா அப்படின்னு. மயன்னா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, பரவி இருப்பவன் தமிழில் சொல்லணுன்னா. மிருண்மயா கடகா மிருத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா? அது மாதிரி அன்னமயன் அப்படின்னா தத் விகாரம்னு அர்த்தம்னு பூர்வபக்ஷி சொல்கிறா. பிராச்சுரியார்த்தே மயட்டுன்னு நாம் சொல்கிறோம். அதாவது மயன் அப்படின்னா பரவி இருப்பவன், அதோடு சேர்ந்து இருப்பவன் அர்த்தம் தமிழில். அதோடு சேர்ந்து இருப்பவன் அதே சரி. மயன் அவ்வளோதான். ஆகாரம் அன்னம். அன்னம்ன்றது போக்கியமான பதார்த்தங்களை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. ஆமாம், அவன் இருக்கான், அவன் அதோடு கலந்து இருக்கிறான்னு அர்த்தம். அந்த அர்த்தம்லாம் அப்புறம், அந்த அர்த்தம்லாம் அப்புறம். நீங்கள் கேட்ட அன்னமயா அப்படின்ற மயகான்றதுக்கு அதோடு கலந்திருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தத்தை அடுத்த சூத்திரத்தில் சொல்ல போகிறார். பூர்வபக்ஷி கேள்வி கேட்டுன்னு சொல்ல போகிறார். இப்போது அன்னமயா அப்படின்னு இருக்குது.
இப்போது அன்னமயத்திற்கு சரீராத்மாவான பரமாத்மா தான் இங்கே பிராணமயன் முதலான ஒரு பதார்த்தங்களுக்கும், அதாவது பிராணமயன் இப்போ அன்னம் அது சரீரம், ஆத்மா பரமாத்மா, பிராணன் சரீரம், ஆத்மா பரமாத்மா, இப்படி எடுத்துக்கணும். சரீராத்மபாவ சம்பந்தமானது எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது முதல்ல ஆகாசம் சரீரம், ஆத்மா பரமாத்மா, வாயு சரீரம், ஆத்மா பரமாத்மா, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்தோமா. அதில் அன்னம் சரீராத்மபாவம், அன்னமயான்ற இடத்துல சரீராத்மபாவம் சொல்லப்பட்டது. பிராணமயான்ற இடத்துல அவன்தான் சரீராத்மபாவம், அதே சரீராத்மபாவம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்போது முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அதற்கு எப்படி சரீராத்மபாவ சம்பந்தம் சொன்னமோ அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய வஸ்துக்களுக்கும் சரீராத்மபாவம் அதே மாதிரியே சொல்லணும். இதான வழக்கம். அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்றுன்னு சொல்ல முடியுமாண்ணா? முதல்ல ஒரு வஸ்துவுக்கு எப்படி சரீராத்மபாவமாக சொன்னமோ அதே மாதிரி இதுக்கும் சரீராத்மபாவம் சொல்கிறோம். அப்போது பிராணமயா, அதாவது மனோமயா, விஞ்ஞானமயா, பின்னாடி வரதோ இல்லையா வாக்கியங்கள்லாம், பிராணமயா, விஞ்ஞானமயா, மனோமயா, இதுக்கும் அவன்தான் ஆத்மாவாக இருக்கான், வேற ஒருத்தர் ஜீவாத்மா ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆகையினால இந்த இடத்துல ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லப்பட்டதும் பரமாத்மா தான். ஆனந்தமயத்து தசேஷேவ சாரீராத்மா எப்பூர்வ செய்தி நிர்தேசா. ஆகையினால அவன்தான் சரீராத்மபாவத்தோடு கூடியிருக்கிறான். ஆனந்தமயசிய அனன்யாத்மத்துவ பிரதர்சனார்த்தா அதா ஜகத்காரணத்தையா நிர்திஷ்ட ஆனந்தமயா பரமாத்மை வைத்தி. இதில் இந்த ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவன்தான் ஜெகத்காரணபூதன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுவும் அனன்யாத்மத்துவ நிர்தேசம், தனக்கு மேற்பட்டதான ஒரு ஆத்மா என்பது இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த ஆனந்தமய சப்தமானது பிரயோகிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால ஆனந்தமயமாக சொல்லப்பட்டவன் சாட்சாத் பரமாத்மா தான் தவிர ஜீவாத்மா கிடையாது. சூத்திரார்த்தஸ்து ஆனந்தமய சப்த நிர்திஷ்டா ஆகாஷாதி ஜெகத்காரணபூதா பிரத்யேகாத்மனः அனர்த்த பிரத்யேகாத்மனः அர்த்தாந்தரபூதா பரமாத்மா. ஆனந்தமய சப்த நிர்திஷ்டா ஆனந்தமயமாக சொல்லப்பட்டவன் ஆகாஷாதி ஜெகத்காரணபூதா பிரத்யேகாத்மனः அர்த்தாந்தரபூதா. ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி இவைகள் அதே மாதிரி இவைகளுக்கெல்லாம் காரணபூதனாக சொல்லப்பட்டவன் பிரத்யேகாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா தான் ஆனந்தமய சப்த நிர்திஷ்டன். குதஹா, ஏன்னா தஸ்ய ஆனந்தஸ்ய நிர்திசய பிரதீதி பலாத் அவனுடைய ஆனந்தம் என்பது எல்லையில்லாத ஆனந்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால சயேகோ மானுஷா ஆனந்தா தே சதம் இத்தியாதி அபியாசாத். ஏன்னா உபனிஷத்தில் பின்னாடி சொல்லும்போது ஒருவரை காட்டிலும் மற்றொருவருடைய ஆனந்தம் என்பது 100 மடங்கு பெருகிக்கொண்டே செல்வதால் இத்தியாதி அபியாசாத். மனுஷ ஆனந்த காட்டிலும் கந்தர்வ ஆனந்தம், கந்தர்வ ஆனந்தத்தை காட்டிலும் இந்த ஆனந்தம்னு ஒவ்வொருத்தருடைய ஆனந்தமும் 100 மடங்கு பெருகிக்கொண்டே சென்று கடைசியில் இதுதான் ஆனந்தம், பரமாத்மாவுடைய ஆனந்தம் என்று அதோடு முடிகிறபடியினால ஏதோ வாச்சோ நிவர்த்தந்த அந்த ஆனந்தத்தை பற்றி அதற்கு மேல் விவரிக்க இயலாத காரணத்தினால பரமாத்மாவுடைய ஆனந்தமயன் பரமாத்மா என்பது ஸ்பஷ்டமாக ஆகிறது. தஸ்யச்ச பிரத்யேகாத்மனி அசம்பாவிதஸ்ய, பிரத்யேகாத்மாவுக்கு இது பொருந்தாது. தேசதம் மானுஷானந்தா அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வரிசையாக இன்னும் உபனிஷத்து தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வரிசையாக 10 பேரை சொல்கிறா. 10 பேருக்கு அப்புறம் தான் பரமாத்மா இல்லையா? ஆகையினால அது ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது. இது தது அத்திரிக்தே பரமாத்மன் ஏவசம் பவதி, அது பரமாத்மாவுக்குத்தான் பொருந்தும் ஆனந்தமயன் என்பது ஆனந்தமயோபியாசாத் அப்படின்ற சூத்திரத்தினால நமக்கு சித்திக்கிறது. நாம் இதோடு இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு நாம் காத்தால பார்க்கலாம். அடியன் அந்த கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
குரவே நமः.